ஏண்டா ஒரு முட்டை பச்சி கேடா என்ன போட்டு இப்படி அடிப்பீங்க? ஆமாங்க, ரீசெண்டா மரக்கான பீச்ல உப்பு கருவாடு வாங்கலான்னு போயிருந்தேன். அங்க பார்த்தா முட்டை பஜ்ஜி சைஸ்ல ஒரு அண்ணன் முட்டை பஜ்ஜி போண்டா வடை எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ணே எனக்கு 4 முட்டை பஜ்ஜி கொடுங்கன்னு கேட்ட உடனே அண்ணனும் பாத்தீங்கன்னா பேப்பர் எடுத்து சுட சுட 4 முட்டை பஜ்ஜி போட்டு கொடுத்தாரு. ஒரு முட்டை பஜ்ஜி எடுத்து அண்ணனுடைய அருமையான வாயில போட்டுட்டு நானும் என் வாயில போட்டு சாப்பிட்டு பார்த்தா சும்மா சொல்லக்கூடாதுங்க, அருமையா தான் இருக்கு. ஸ்பைசி முட்டை பஜ்ஜி அண்ணனால ஓட முடியாதுடா, ஓடிடு. யாரா அவனுங்க பார்க்கவே காமெடி பீஸ் ஆகுறானுங்க. டேய் அடிக்காதீங்களா. ஐயோ அண்ணே அடிக்காதீங்க, வலிக்குது. காசு குத்துட்டேன்னு சாப்பிட்ட 4 முட்டை பஜ்ஜிக்கு 4 குத்தை வாங்கிட்டு காசையும் கொடுத்துட்டு ஓடி போயிட்டுங்க. பொரி எங்கடா எடுத்து போற? ஸ்பைசி வீட்ல ஆயுத பூஜை கொண்டதுனால பொரி மிதிச்சு அதனால குப்பை தொட்டி போடலான்னு வந்தேன். இந்த பொரியை வச்சு உனக்கு சரியான ஒரு மேட்டர் பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாத்திரத்துல ஆயுத பூஜைக்கு மீந்த பொரியை கொட்டிக்கலாம், வேக வச்ச சுண்டல சேர்த்துக்கலாம், காரா பூந்தியும் சேர்த்துக்கலாம், பொரிசா கட் பண்ண வெங்காயம் தக்காளி தேவையான அளவு சால்ட் சில்லி பவுடரும் சேர்த்துட்டு ஃபைனலா லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு சும்மா குலுக்குன்னு குலுக்கி விட்டா அருமையான ஆயுத பூஜை பேல் பொரி ரெடி. தம்பி இந்தாப்பா சாப்பிட்டு பாரு.